பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு 2 கொரிந்தியர் அதிகாரம் 12 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேள்வி: பவுல் தனக்கு தகுதி அல்ல என்று கூறியது எது? பதில்: மேன்மை பாராட்டுகிறது. கேள்வி: 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன் யார்? பதில்: கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன். கேள்வி: 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன் எதற்குள் சென்றான்? பதில்: பரதீசு. கேள்வி: மனுஷர் பேசப்படாத வார்த்தைகளை கேட்டவன் யார்? பதில்: பரதீசுக்குள் எடுக்கப்பட்டவன். கேள்வி: வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டவன் யார்? பதில்: பரதேசிக்குள் எடுக்கப்பட்டவன். கேள்வி: பரதேசிக்குள் எடுக்கப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டியவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: தன்னிடம் காண்கிறதற்கு மேலாக மேன்மை பாராட்டாதவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருடைய மாம்சத்திலே கொடுக்கப்பட்டது எது? பதில்: ஒரு முள். கேள்வி: பவுலை குட்டும் முள் அவருக்கு எப்படி இருக்கிறது? பதில்: சாத்தானுடைய தூதன். கேள்வி: பவுலை குட்டும் முள் அவரை விட்டு நீங்கும்படி பவுல் எத்தனை தரம் கர்த்தரிடம் வேண்டினார்? பதில்: 3 தரம். கேள்வி: எது உனக்கு போதும் என்று கர்த்தர் பவுலிடம் கூறினார்? பதில்: என் கிருபை. பதில்: யாருடைய வல்லமை தன்மேல் தங்கும்படி பவுல் மேன்மை பாராட்டினார்? பதில்: கிறிஸ்துவின். கேள்வி: பவுல் எதை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவதாக கூறினார்? பதில்: தன் பலவீனங்கள். கேள்வி: பவுல் பலவீனமாய் இருக்கும் போதே எப்படி இருக்கிறார்? பதில்: பலமுள்ளவராய். கேள்வி: கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்களில் பிரியப்பட்டவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகளிலும் பிரியப்பட்டவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நெருக்கங்களிலும் பிரியப்பட்டவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பங்களிலும் பிரியப்பட்டவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: மேன்மை பாராட்டி புத்தியீனம் ஆனவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பவுலை மேன்மை பாராட்டுவதற்கு பலவந்தப்படுத்தியவர்கள் யார்?
பதில் கொரிந்தியர். கேள்வி கொரிந்தியரால் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியவர் யார்? பதில் பவுல். கேள்வி எல்லாவிதமான பொறுமையோடும் கொரிந்தியரிடம் நடப்பது எது? பதில் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள். கேள்வி எல்லாவிதமான அதிசயங்களோடும் கொரிந்தியரிடம் நடப்பது எது? பதில் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள். கேள்வி பவுல் கொரிந்தியருக்கு செய்த குறைவு என்ன? பதில் அவர்களை வருத்தப்படுத்தாதிருந்தது. கேள்வி கொரிந்தியருக்கு செய்த குறைவை பவுல் எப்படி கருதினார்? பதில் அநியாயமாக. கேள்வி இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் கூறியவர் யார்? பதில் பவுல். கேள்வி பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டியது யார்? பதில் பெற்றார்கள். கேள்வி பவுல் யாருக்கு பாரமாய் இருக்கவில்லை? பதில் கொரிந்தியர். கேள்வி கொரிந்தியரை பவுல் எப்படி பிடித்தேன் என்று கூறினார்? பதில் தந்திரத்தினால். கேள்வி பவுல் கொரிந்தியரிடம் அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது எதை தேடவில்லை? பதில் பொலிவை. கேள்வி கொரிந்தியரிடம் தீத்து எதை தேடவில்லை? பதில் பொலிவை. கேள்வி ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிசுவடுகளில் நடந்தவர்கள் யார்? பதில் பவுல், தீத்து. கேள்வி பவுல் யாருக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசினார்? பதில் தேவன். கேள்வி பவுல் கொரிந்தியருக்கு சகலத்தையும் எதற்காக செய்கிறதாக கூறினார்? பதில் பக்தி விருத்திக்காக. கேள்வி நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோ வென்று பயந்தவர் யார்? பதில் பவுல். God bless you.